காவிரியாற்றின் கிளை பாசன வாய்க்காலில் அதிகளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் முறையாக தூர்வாராத காரணத்தால் 100 ஏக்கரில் தண்ணீர் புகுந்து மரவள்ளி சாகுபடி பாதிப்பு, பெரும் நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒன்றியம் ஆறுபாதி, மேட்டிருப்பு, விலநகர், ஏரிக்கரை ஆகிய பகுதிகளில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளி கிழங்கு பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஒரு வருட பயிரான மரவள்ளி கிழங்கு நடவு செய்யப்பட்டு 5 மாத காலமாகின்றது. இந்த நிலையில் காவிரியின் கிளைப்பாசன வாய்க்காலான சத்தியவாணன் வாய்க்காலில் திடீரென்று அதிகளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் வாய்க்கால் சரிவர தூர்வாராத காரணத்தால் வாய்க்கால் தண்ணீர் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்துள்ள வாய்க்காலுக்குள் புகுந்தது. இதன் காரணமாக இளம் மரவள்ளி கிழங்குகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. செய்த முதலீடாவது தேருமா என்ற நிலையில் 5 மாதத்திலேயே பயிர்களை விவசாயிகள் அறுவடை செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். ஏக்கருக்கு 30 முதல் 50,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆறுபாதி கிராமம். என் பேர் சேகர். நான் 1 ஏக்கர் அளவுக்கு மரவள்ளி சாகுபடி செய்திருக்கேன். வெகு காலமாக செய்து கொண்டு இருக்கேன். இந்த ஆண்டு முன்னறிவிப்பு இன்றி சத்தியவான வாய்க்காலில் அதிக அளவு தண்ணீர் திறந்து விட்டார்கள். திறந்து விட்ட காலத்தினால் இந்த கிழங்கு ஃபுல்லாமே தண்ணி கொண்டு போயிடுச்சு. இதோட செலவு கிட்டத்தட்ட நாங்கள் 50,000 பண்ணிருக்கோம். இதேமாரி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கருக்கு காவிரி படுகையில் உள்ளதும் இங்கே உள்ளதும் தண்ணி ஏறி போயிட்டுது. இதே நம்பி நாங்கள் வாழ்வாதாரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேறு எங்களுக்கு பொருளாதார வசதி இதுதான். எங்களுக்கு அரசு இதை பார்த்து இந்த நிவாரணம் வேணும் பார்த்து செய்து கொடுக்கணும்.